சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க இருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடு இறைவனின் எல்லையற்ற இரக்கம், பொறுமை மற்றும் தூய ஆவியாரின் துணையை பற்றி ஆழமாக சிந்திக்க நம்மை அழைக்கிறது. முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலிலிருந்து இறைவனின் வல்லமையையும் நீதியையும் காண்கிறோம். கடவுள் ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் அவர் நம்மை மிகுந்த பரிவோடும் பொறுமையோடும் நடத்துகிறார். தவறு செய்பவர்கள் மனம் மாறுவதற்கு கால அவகாசம் கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் நல் வாய்ப்பை வழங்குகிறார் என்பதை உணர்த்துகிறது. இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நம் பலவீனங்களில் தூய ஆவியார் நமக்கு எவ்வாறு உதவுகிறார் என்பதை விவரிக்கிறார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கும் போது தூய ஆவியாரே சொல்லொன்னா பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற ஆறுதல் தரும் உண்மையை நினைவூட்டுகிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு விண்ணரசை பற்றிய உவமைகளை, குறிப்பாக கோதுமையும் களைகளும் உவமையை கூறுகிறார். நல்ல நிலத்தில் கோதுமையோடு சேர்ந்து களையும் வளர்கிறது. உலக முடிவில் தீர்ப்பு நாள் வரும் வரை களைகளாக இருக்கும் தீயோரும் மனம் மாறி நல்ல கோதுமையாக மாறுவதற்கு கடவுள் தம் பொறுமையை காட்டுகிறார். இறுதி காலத்தில் நல்லவர்கள் விண்ணகத்தில் கதிரவனைப் போல் ஒளிர்வார்கள் என்று இயேசு உரைக்கிறார். இறைவனின் நீதியையும் அவரது அளவற்ற பொறுமையையும் உணர்ந்தவர்களாய் தீமைகளை அகற்றி நற்கனிகளை தரும் கோதுமை மணிகளாய் வாழ வேண்டிய அருளை வேண்டி இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வலம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வலம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்
தினம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 16ஆம் ஆண்டவரின் நாள் பலியில் இணைந்திருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார், நம்மை எவ்வளவு பொறுமையோடு அவர் பாதுகாக்கிறார் என்பதையும், நாம் எவ்வாறு தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுகிறோம் என்பதையும் இன்றைய முதல் 2 வாசகங்கள் நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. இன்றைய வாழ்வு என்பது ஒரு டபுள் எஃபெக்ட், பிரின்சிபல் ஆஃப் டபுள் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். இரு விளைவு கொள்கையை அடிப்படை கொண்டதாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய இயல்பு, இந்த உலகம் தீமையால் நிறைந்திருக்கிறது. நாம் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் தீமை மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு எதிர்மறை கருத்தும் அந்த எதிர்மறை விளைவும் நம் வாழ்வை தொடர்ந்து பற்றி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைய நற்செய்தி மகத்தான உவமைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. கடுகு விதை எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அது வளர்ந்து மரமாகிற பொழுது அது அங்கு பறந்து திரிகிற பறவைகளுக்கு கூட தங்குவதற்கு இடமளிக்கக்கூடிய மாபெரும் ஒரு விருட்சமாக, நன்மையை அள்ளி பகிரும் ஒரு இடமாக மாறுகிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நாம் செய்கிற சிறு நன்மை செயல் இப்பொழுது அதற்கு எதிர்விளைவாக தீமையை விளைவித்தாலும் பிற்காலத்தில் அது பெரும் நன்மையை உண்டாக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்கிற நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே பதிக்கிறது. ஆகவே நன்மை செய்து இறைவனைப் போல காத்திருந்து பொறுமையாயிருந்து அதற்கான பலன்களை பெறுவதற்கு இறை ஆற்றலை வேண்டுவோம். தடையாயிருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றிற்கும் மனம் வருந்தி இறைவன் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி இறை ஆட்சியின் கனவை நம் வழியாக இம்மன்னகத்தில் நிரப்பிட பரப்பிட இறை ஆசீர் வேண்டி இப்பள்ளியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக.
புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகி எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை வெளிப்படனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 13 மற்றும் 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கின்றீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகின்றீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர், ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர். வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர். பேரன்பும் உம்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண் நோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கும் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 26 முதல் 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டும் என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுக்களாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்று முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பொதுக்காலம் 16ஆம் ஆண்டவரின் நாள் பலியிலே இணைந்து இறை வார்த்தைகளுக்கு செய்மடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே வாழ்வோடு தொடர்புடையதாக இருக்கிறது. முன்னுரையிலே நான் சொன்னது போல த பிரின்சிபல் ஆஃப் டபுள் எஃபெக்ட், இரு விளைவு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டதாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக நற்செய்தி பகுதி அமைந்திருக்கின்றன. இரு விளைவு கொள்கை என்றால் என்ன? அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, எல்லா ஒரு நல்ல விளைவுகளுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அப்படின்னா நாம செய்யற நல்ல விஷயங்கள் கூட ஒரு சிலருக்கு அது தீமையாக முடியக்கூடிய தருணங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு அது மருவி நம்முடைய வாழ்வோடு பழக்கப்பட்டு என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா, நம்ம மத்தியில் ஒரு எதிர்மறையான சிந்தனை ஓட்டம் நம்மள இயங்கி கொண்டிருக்கிறது. வீடுகளில் சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில நல்லா சிரிச்சிட்டேன், நான் சந்தோஷமா இருந்துட்டேன், அதனால இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு எனக்கு எப்படியும் ஒரு கெட்ட செய்தி இல்லைன்னா ஒரு துக்கம் நிச்சயமா வந்துரும் அப்படின்னு சொல்றது இந்த இரு விளைவு கொள்கையினுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதை கொஞ்சம் வித்தியாசமா சிந்திச்சு பார்க்க, கொஞ்சம் ரிவர்ஸ் பாணியில சிந்திச்சு பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ரிவர்ஸ் பாணி என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இன்னைக்கு உலகம் இப்படி ஆகிவிட்டது. எங்க பார்த்தாலும் தீமை, யாரை பார்த்தாலும் தீயவர்களாக இருக்கிறார்கள். எவரிடத்திலும் நன்மையை கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனெனில் எல்லோருமே தான் நல்லாக இருக்க வேண்டும் என்கிற சுயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய கடைக்கு போனா கூட அங்க வியாபாரியாக நிற்கிறவர் தன்னுடைய கடை நல்லா வளரணும், தான் செய்கிற தொழில் நல்லா சிறப்பா இருக்கணும், அதன் மூலம் தன்னுடைய குடும்பம் நன்றாக வளர வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறார்களே தவிர, தன்னிடம் வாடிக்கையாளர்களாக வருகிறவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களும் நல்ல உடல் சுகத்தோடு இருக்க வேண்டும், நான் கொடுக்கிற எந்த பொருளும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு கேடு விளைவிக்காத, மன உளைச்சலை கொடுக்காத ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் 99.9% அப்படி பார்த்தாலும் இருக்கிறது இல்லை. இது எல்லாமே இதனுடைய விளைவு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் தீமையால் நிறைந்திருக்கிறது, என்ன செஞ்சாலும் தீமைதான் வந்து சேரும் என்கிற மனநிலை அப்படி. அதனால இன்னைக்கு அதை கொஞ்சம் ரிவர்ஸ்ல பார்த்தோம் சொன்னா, ஆண்டவர் ரொம்ப அருமையா அற்புதமா சொல்றாரு. ஏன்னா தொடக்கத்துல நம்ம அந்த வாசகங்களோட அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இல்ல அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறவர், அவர் நம்ம எப்படி பொறுமையோடு கையாளுகிறார் என்கிற அந்த இறைவனுக்கு உகத்தான அல்ல இறைவனுக்கே உகந்த அந்த நல்ல மனநிலைகளை, அந்த கனிவுள்ள இதயத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் நமக்கு சீர்தூக்கி பார்க்க, சிந்தித்து பார்க்க நம்ம இந்த முதல் வாசகம் ஆழமாகவே அழைத்திருந்தது. அதைத் தொடர்ந்து தூய ஆவியாளரும் கூட நம்ம எப்படிப்பட்ட வழிகளிலே வழிநடத்துகின்றார், எப்படி அவர் கடவுளுக்கு உகந்த முறையில் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்கிற அந்த மனநிலைகள் எல்லாம் நம் வாழ்வை சற்று புடமிட்டு பார்க்க, இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைக்க இன்றைய நாள் நம்மை சிறப்பாகவே அழைத்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த விண்ணரசு பற்றிய உண்மைகள்ல 3 நிலைகள் பார்க்கிறோம் இல்லையா? அது எல்லாமே கொஞ்சம் விந்தையாக வியப்பாக இருக்கிறது. விண்ணரசை அவர் இப்படிலாம் ஒப்பிடுறார். ஃபர்ஸ்ட் அவர் ஒப்பிடுகிற பொழுது நிலத்துல போய் பயிரிடுகிற ஒரு நிலை. பயிரிடுகிற பொழுது பிடிக்காதவர் பகைவன் ஒருவர் அந்த பயிர்களோடு சேர்த்து களையையும் விதைத்து விடுகிறார். ஒன்று பயிரை விட்டு களையை உடனே பிடிங்கி எரிஞ்சிருக்கணும், ஆனால் அதை செய்யலை. பணியாளர்கள்லாம் போய் கேட்கிற பொழுது தலைவர் சொல்கிறார், விட்டுவிடும், அது வளர்ற வரைக்கும் விட்டுவிடும். ஏன்னா எந்த ஒரு தீமையை பிடுங்குகிற பொழுதும் அதனோடு சேர்ந்து நன்மையும் பிளவுபடக்கூடும் என்கிற அந்த மனநிலை. இன்னைக்கு தீமையை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தீமை செய்கிறவர்களை அழிக்கக்கூடிய மனநிலை நம்மள வெகுவாக வளர்ந்து விட்டது. அழிக்க வேண்டியது தீமையை தானே தவிர தீமை செய்பவர்களை அல்ல என்கிற அந்த மனநிலை நம்மள்கிட்ட மங்கி போயிருச்சு. தீமையை என்கிற கலையை எடுத்துட்டோம் சொன்னா நல்ல பயிர் நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய தருணம் வர காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணுங்கிற நல்ல மனநிலை வேண்டும். அதை தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. ஏன்னா இந்த கடுகு விதை என்பது ரொம்ப சின்ன விதை, எல்லா விதைகளையும் விட ரொம்ப சின்ன விதை. ஆனால் அது வளர்கிற பொழுது எல்லா மரங்களையும் விட மிகப்பெரிய மரமாக மாறுகிறது. அது வானத்து பறவைகளுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய மரமாக மாறுகிறது. ஆனா அந்த விதை வளர்வதற்கு காலங்கள் எடுக்கும் இல்லையா? அது
அதற்கான இயல்பை அடையும் வரை சில சூழல்களில் அது பல சூழல்களில் அந்த எதிர்மறை நிகழ்வுகளை எதிர்மறை விளைவுகளை எல்லாம் தாங்கக்கூடிய அந்த மனநிலையை பொறுத்து கொள்ள வேண்டிய அந்த பக்குவத்தை அடையணும். இன்னைக்கு எல்லாருடைய மனநிலையிலும் ஒரு கேள்வி இருக்குது. நான் ஒருத்தன் நான் ஒருத்தன் நல்லது செய்யறனால இங்க உலகத்துல என்ன மாறிடப் போகிறது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும். ஆனா வரலாறு நமக்கு வித்தியாசமான வேறு உண்மை சரித்திரங்களை சொல்லி காட்டுகிறது. ஒரே ஒரு மகாத்மா காந்தியினால தான் இன்னைக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னால் அதை நம்ம நம்ப மறுக்க முடியாது. ஏன்னா அதான் உண்மை. ஒரே ஒரு அன்னை தெரசாவினால தான் இன்னைக்கு இந்த உலகம் அவளை போற்றுகிறது. இந்த உலகம் இன்றும் கூட அன்பால் நிறைந்திருக்குது சொன்னால் அதை மறுத்து கூற முடியாது. ஒரே ஒரு இயேசுனால தான் இந்த உலகம் மீட்பு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதையும் நம்மளால் மறுத்து கூற இயலாது. இப்படி அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு நல்ல விளைவினாலே விளைந்த மகத்தான உலகம்தான் இன்றைக்கு பறந்து விரைந்த அன்பின் உலகமாக, கனிவின் உலகமாக, இரக்கத்தின் உலகமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த இரு விளைவுகளுடைய அடித்தளத்தை இன்னைக்கு வித்தியாசமாக பார்க்க நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பார்க்கணும்? இது எல்லாவற்றுக்கும் தீமையை அல்ல, மாறாக எல்லா நன்மையான விளைவுகளும் தீமையை ஒரு நாள் கலையோடு பிடுங்கி எடுக்கும் என்கிற மனநிலை நமக்கு வேண்டும். நாம் இன்று இப்பொழுது செய்கிற சின்ன சின்ன நல்ல சிந்தனைகளும் சின்ன சின்ன நல்ல செயல்களும் கூட பிற்காலத்தில் அது பெரிய நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற அந்த இரு விளைவுத்தன்னுடைய அடிப்படையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய பின்புலமாக தான் இன்று சொல்லப்படுகிற எல்லா உவமைகளுமே நமக்கு அமைந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த புளிப்பு மாவையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். மாவுல கொஞ்சம் புளிப்பு உள்ள மாவை புளிப்பற்ற மாவோடு கலக்கிற பொழுது அந்த மாவு முழுவதும் எப்படி புளிப்புள்ள மாவாக மாறுகிறதோ அதுபோல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறைவனோடு நம்பிக்கையில் நிலைத்திருந்து அந்த இறைவனிடம் என்னாலும் ஜெபம் செய்து என்னுடைய குடும்பம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் விதைக்கிற அந்த சிறிய புளிப்பு மாவு அந்த குடும்பத்தையே ஜெபத்தின் குடும்பமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு என்கிற நம்பிக்கை நம்மில் விதைக்க வேண்டும். அதுபோல ஒரு வகுப்பாசிரியர், ஒரு நல்ல வகுப்பாசிரியர் ஒட்டுமொத்த வகுப்பில் இருக்கிற அத்தனை மாணவர்களையும் நல்ல மாணவர்களாக மாற்ற முடியும். அதுபோல ஒரு நல்ல ஊழலற்ற நேர்மையான அரசியல்வாதி ஒரு நல்ல தூய்மையான நாட்டை உருவாக்க இயலும். இப்படிப்பட்ட அந்த சூழல்கள் ஒவ்வொரு மனிதனிலிருந்தும் பிறக்கிற பொழுது சிறு நன்மைத்தனங்கள் கூட அது பெரிய விளைவை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட விளைவு உண்மையிலே இறைவன் சார்ந்ததாக, நன்மை சார்ந்ததாக, பிறர் நலம் சார்ந்ததாக இருக்கிற பொழுது நாமும் இறைவனைப் போல பிறர் மீது அன்பு கொண்டவர்களாக, தூய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களாக, பொறுமையோடு காத்திருக்கிற மக்களாக நம்மளாலும் இருக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியும் வாசகங்கள் நமக்கு எண்பித்து காமிக்கின்றன. ஆகவே இந்த பொதுக்காலம் 16ஆம் வாரத்தினுடைய இந்த ஆண்டவரின் நாள் வாசகங்கள் நம்மையும் ஆண்டவரை போல பொறுமையுள்ள, பிறருக்காக நாம் செய்யக்கூடிய அத்தனை சின்ன சின்ன நன்மைகளிலும் பெரிய நன்மை ஒரு நாள் விடியலை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நம்மை இப்பலியில் இணைத்துக் கொள்வோம். இறைவனுடைய ஆசீர் என்றும் நம் மத்தியில் இருக்கட்டும். எழுந்து நின்று நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துரின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று
துதியுடனே நம்புகிறேன். இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் நாமும் நிலைத்திருந்து சிறு நன்மை பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும் என்கிற அந்த மகத்தான எதிர்நோக்கோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். நம் தாய் திரு அவைக்காக ஜெபிப்போம். எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இந்த உலகிலுள்ள தீமைகளுக்கு மத்தியிலும் நற்செய்தி என்னும் நல்ல விதைகளை தொடர்ந்து விதைக்கவும், உமது நீதியையும் இரக்கத்தையும் மக்களுக்கு பொறுமையோடு அறிவிக்கும் நல்ல ஆயர்களாக வாழவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக, உலகை ஆளும் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை கொண்டு மக்களை ஒடுக்காமல் உமது ஞானத்தை பெற்று ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக நீதியோடும் நேர்மையோடும் பரிவோடும் ஆட்சி செய்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலவீனத்திலும் சோதனையிலும் வாழ்வோருக்காக, பல்வேறு பாவ சோதனைகளாலும் உடல் மற்றும் மன பலவீனங்களாலும் தவிப்போர் அனைவரும் தங்களுக்குள் வசிக்கும் தூய ஆவியாரின் ஆற்றலையும் உமது பரிந்துரையையும் உணர்ந்து சோதனைகளை வென்று தூய்மையான வாழ்வு வாழ வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன மாற்றத்திற்காக ஏங்குவோருக்காக, கோதுமையின் நடுவே வளரும் களைகளுக்கு கடவுள் பொறுமையோடு காலம் தருவது போல தீய வழிகளில் வாழ்வோர் உமது நீதியையும் பேரன்பையும் உணர்ந்து தங்கள் தவறான பாதைகளை விட்டு விலகி நற்கனிகள் தரும் கோதுமை மணிகளாக மாற வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலியில் கூடியிருக்கும் அனைவருக்காகவும், இன்றைய வழிபாட்டில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் பிறருடைய குறைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்ளும் நற்பண்பை பெறவும், எங்களிடமுள்ள நற்பலன் தரும் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு மாற்றத்தை உருவாக்கும் நல்ல செயல்களை செய்யவும் அருள் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக இவ்வளையில் பங்கு கொண்டிருக்கும் அத்துணை பேருக்காகவும் மன்றாடுகிறோம். நல்ல மனநிலையில் நன்மை செய்வதால் என்றும் விடியல் உண்டு, மீட்பு உண்டு என்கிற எதிர்நோக்கு எங்கள் உள்ளத்தில் விதைத்து, நாங்கள் இப்பொழுது செய்கிற சிறு நன்மைத்தனமும் பிற்காலத்தில் பெரிய விருட்சமாக பெரிய பாதுகாப்பாக பிறருக்கு ஒரு நாள் வந்து அமையும் என்கிற அந்த நல்ல நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்க, நன்மையின் இறைவனால் நாங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட நீர் எங்களுக்கு என்றும் உறுதுணையாய் இருப்பீராக. உம்முடைய தூய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை எந்நாளும் வழிநடத்தவும், நன்மையின் வழியில் நாங்கள் செயல்பட தூண்டவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. என் கரங்களை ஏந்தி செல்வேன், என் வாழ்வினை அவரில் தந்தேன். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று.
பாதம் பணிந்து வழங்க உன் பொருளும் எனக்கு இல்லை. உன் அருட்பாதம் பணிந்து வழங்க என் ஆன்ம கதவை திறந்தே என் வாழ்வை முழுதும் தந்தே இடையாக என்னை தந்தே. என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. மனம் கமழும் மலர்களானே உன் திருக்கோயில் தீபமானே. மனம் கமழும் மலர்களானே உன் திருக்கோயில் தீபமானே. அன்பென்னும் பாதை அறிந்தே அருள் வாழ்வின் மகிழ்வை உணர்ந்தே வாழ்வில் என்று மகிழ்வே. என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கிற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவருக்கும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பின்னையையும் கொண்டுள்ளோம்.
ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் என்றும் எங்களுக்கு உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலில் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு கொண்டோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மைகள் செய்து இவ்வுலகை அன்பால் நிரப்பியது போல நாமும் கூட நாம் செய்கிற சிறு சிறு நன்மைகளால் இவ்வுலகம் நன்மைகளால் நிறையும் என்கிற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நன்மைத்தனங்களால் ஒருவர் மற்றவரை அமைதியில் வாழ்த்துவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இந்த உலகை சின்ன சின்ன நன்மைகளால் நிரப்பி உலகம் முழுவதும் நன்மைத்தனங்களால் பரவச் செய்த அன்பு இயேசு கிறிஸ்து. நாமும் இவரைப் போல நம்முடைய சின்ன சின்ன நன்மைத்தனங்களால் இறைவனை இவ்வுலகம் அறியச் செய்ய அழைக்க பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் வீராகு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறு சிறு நன்மைகளால் உலகை நன்மையானதாய் உருமாற்றி சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதா
பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். மாபாவம் எம்மை மேவாமல், மாபாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள் நீவாயே கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவரா ஓயோர கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவரா ஓயோர கண்டோ. ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.